Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம கால் அசெட் அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த கால் அசெட்டை எப்படி நம்மளுடைய ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட்ல யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக இந்த கூகுள் அசெட்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆட்ல எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் கண்டென்ட்டை யூசருக்கு ஷோ பண்ண தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு யூஸ் பண்ணுற கால் அசெட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிஸ்னஸ் நம்பரை டைரெக்டாக சர்ச் ரிசல்ட்ஸ்லேயே உங்களுடைய யூசருக்கு காட்டலாம். ஸோ அவங்க உங்களுடைய ஆடை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஃபோன் நம்பரை பார்க்க முடியும். ஸோ ஒரு பேசிக் வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ ஒன்ஸ் அந்த விசிட்டர் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ஃபோன் நம்பரை பார்க்க முடியும். ஆனால் இந்த அசெட்டை யூஸ் பண்ணுறதுனால டைரெக்டாக உங்களுடைய யூசர் இந்த நம்பரை டேப் பண்ணி கால் பண்ண முடியும். ஸோ இந்த கால் அசெட்டை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஆடுக்கான கிளிக் த்ரூ ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கால் அசெட் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் ப்ளஸ் மொபைல் ரெண்டுத்திலுமே அப்பியர் ஆகும். ஸோ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய யூசர் உங்களோட ஆடை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக உங்களோட வெப்சைட்டுக்கு போவாங்க. ஆனால் ஃபோனில் பார்க்குற யூசர் உங்களுடைய ஃபோன் நம்பரை டேப் பண்ணி டைரெக்டாக காலும் பண்ண முடியும். அதே மாதிரி ஆட் டைட்டில் கிளிக் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டுக்கும் ரீடைரக்ட் ஆக முடியும். அப்புறம் எப்படி இந்த கால் அசெட் வந்து அப்பியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற இமேஜை பார்த்தாவே உங்களுக்கு புரியும் எப்படி மொபைல் டிவைசஸில் இந்த கால் அசெட் அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அசெட்டை நம்ம அக்கௌண்ட், கேம்பெயின், அப்புறம் ஆட் குரூப் இந்த 3 லெவலையும் நம்மளால ஆட் பண்ண முடியும். அப்புறம் இந்த கால் அசெட் எல்லா டைமும் யூசருக்கு ஷோ ஆகுமான்னா கண்டிப்பா இல்லை. உங்களுடைய கீவேர்டுக்கான ரைட் ஆடியன்ஸ், ரைட் டெமோகிராபிக்ல வந்தால் மட்டும்தான் இந்த கால் அசெட் அப்பியர் ஆகும். அப்புறம் இந்த அசெட்டை நம்ம யூஸ் பண்றதுனால வெப்சைட் டிராஃபிக் பிளஸ் ஃபோன் கால் இந்த 2 ஃபீச்சருமே ஒரே கேம்பெயின்ல அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் யாரெல்லாம் இந்த ஃபோன் நம்பரை டேப் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கன்வர்ஷன் ட்ராக்கிங்கை நம்மளால பண்ண முடியும். ஈவன் இந்த டேட்டாவை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபியூச்சர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த கால் அசெட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சர்ச் நெட்வொர்க் ஆட்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ டிஸ்பிளே நெட்வொர்க்ல இந்த கால் அசெட் ஒர்க் ஆகாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய யூசர் இந்த ஃபோன் நம்பரை டேப் பண்ணி கால் பண்றாங்க அப்படின்னா அப்போ டிஃபால்ட்டா அவங்களுடைய நம்பர் உங்களுடைய ஃபோனுக்கு ரிசீவ் ஆகாது. இங்க கூகுளோட கால் ஃபார்வர்டிங் நம்பர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே வச்சா மட்டும்தான் உங்களால எத்தனை கன்வர்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு கவுண்ட்டை மெஷர் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த கால் அசெட்டை நம்மளுடைய ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடுக்கு கிரியேட் பண்றோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் இது 2 பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கால் அசெட்டை தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு கால் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அக்கௌண்ட், கேம்பெயின், அப்புறம் ஆட் குரூப் இந்த 3 லெவலையும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம கேம்பெயின் லெவலில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால அப்படியே விட்டுறேன். அடுத்து கிரியேட் நியூ இல்லைனா யூஸ் எக்ஸிஸ்டிங்னு இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி எந்த ஒரு கால் அசெட்டும் கிரியேட் பண்ணல, அதனால கிரியேட் நியூ அப்படின்றத கொடுங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நான் இந்தியாவை சூஸ் பண்ணுறேன். அடுத்து ஃபோன் நம்பர். ஸோ இந்த இடத்துல நான் டெமோக்காக 10 டிஜிட் நம்பரை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் நம்பரை கொடுத்துக்காங்க. அடுத்து கால் ரிப்போர்ட்டிங் இஸ் டர்ன் ஆன் இருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் எத்தனை கன்வர்ஷன், அதாவது எத்தனை கால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத ட்ராக் பண்ண முடியும். அடுத்து கன்வர்ஷன் ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கொடுத்துருப்பாங்க. யூஸ் அக்கௌண்ட் செட்டிங், அப்புறம் கால் ஃப்ரம் ஆட்ஸ், அப்புறம் நன் அப்படின்னு இருக்கும். ஸோ நாம இன்னைக்கு இந்த ஃபோன் கால்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ண போகிறோம். அதனால கால் ஃப்ரம் ஆட்ஸ் அப்படின்றத கொடுங்க. அடுத்து கால் இன்ட்ராக்ஷன் பிட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே 2 கொடுத்துருப்பாங்க, இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் உங்களுடைய டெய்லி பட்ஜெட் ஒரு 500 ருபீஸ் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த கால் அசெட்டை யூஸ் பண்ணும்போது அதை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ 550 வரைக்கும் உங்களுடைய டெய்லி பட்ஜெட் வந்து அதிகமாகும். ஸோ டிஃபால்ட்டாக இதை அப்படியே விட்டுருங்க. அப்புறம் அடிஷனல் ஆப்ஷனில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த அசெட்டை நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரைட் சைடில் பார்த்தாவே தெரியும், ஃபோன் யூசருக்கு டேப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனையும் டெஸ்க்டாப் யூசருக்கு டைரெக்டாக தெரிகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வெப்சைட் டிராஃபிக் ப்ளஸ் ஃபோன் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த கால் அசெட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு கால் அசெட் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.